அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய டாபிக் வந்து டயட்டு. டயட்னா உணவு திட்டம், உணவு முறை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. உணவு சொல்லுங்க அப்படின்னு. உணவை பற்றி அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதை வந்து நான் சுருக்கமாக சொல்கிறேன். டயட்டு, த சீக்ரெட் ஆஃப் டயட் இஸ் நத்திங் பட் டேக்கிங் த ரைட் ஃபுட் அட் த ரைட் டைம் வித் அ ப்ராப்பர் ரேஷியோ. அதாவது உண்ணும் உணவின் ரகசியம்னா என்னன்னா வேற ஒன்றுமே இல்லை. சரியான உணவை சரியான நேரத்தில் சரியான விகிதத்தில் உண்பதுதான் உணவின் ரகசியமே. சரியான உணவு, சரியான நேரம், சரியான விகிதம். சரியான விகிதம்னா என்ன? புரோட்டீன், உணவுல புரோட்டீன் அதிகமாக இருக்கணும். அடுத்து கார்போஹைட்ரேட்டு மீடியமாக இருக்கணும். அடுத்து கொலஸ்ட்ரால். கொலஸ்ட்ரால் தான் மனிதன் இயங்குறதுக்கு முக்கியமானது. நம்முடைய உடலில் உள்ள எல்லா எல்லா உணவு குழாய்களில், கைகளுக்கு கீழே எல்லாமே கொழுப்பு தான் உள்ளே இருக்குது. அது நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்புன்னு இருக்குது. அந்த கொழுப்பை வந்து நம்ம நல்ல உணவை நம்ம சாப்பிடணும். நல்ல உணவை சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து நல்ல கொழுப்பு உடம்புல போய் சேரும். ஹை டென்சிட்டி லிப்போ புரோட்டீன். அதே இது கெட்ட கொழுப்பாக இருந்துச்சுன்னா ஊழ கொழுப்புடா, அது லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டீன். இப்போ நான் அதை சொல்கிறேன் உங்களுக்கு. முதல்ல புரோட்டீன்னா என்ன? நீங்கள் புரோட்டீன் உள்ள உணவை சரியான நேரத்தில் சாப்பிடணும். இப்போ உதாரணமாக காலையில் நீங்கள் வந்து 8:30 to 9:30 அவங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடணும். பிரேக்ஃபாஸ்ட்னால என்ன? பிரேக்கிங் த ஃபாஸ்ட். அதாவது நைட்டு 9-10 மணிக்கு சாப்பிட்டு படுக்கிறோம். அதுக்கப்புறம் வயிறு வந்து வெறும் வயிறாக இருக்குது, ஃபாஸ்டிங்கில் இருக்குது, உண்ணா நோன்பா இருக்குது, சாப்பிடாம இருக்குது. நம்ம ராத்திரி சாப்பிட்ட சாப்பாடுலாம் இரவு 1 மணி 2 மணி 3 மணி 2 மணிக்கெலாம் டைஜஷன் ஆயிரும். அப்புறமேட்டு நம்ம உடம்புல உணவே இருக்காது. அந்த உணவே இல்லாத நேரத்தில் தான் நம்முடைய இதயம், நுரையீரல், லிவரு, நம்முடைய கிட்னி எல்லாமே நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது. அப்போ காலைல எழுந்திரிச்ச உடனே நம்ம வந்து அந்த 8 to 9 நம்ம வந்து ஒரு உணவை சாப்பிடணும். அது என்ன? 4 இட்லி இல்லை 5 இட்லி. இப்போ நல்ல காலேஜ் கோயிங் பாய்ஸ் வந்து 8 இட்லி கூட சாப்பிடுவாங்க. ரைட்டு, 8 இட்லி, 7 தோசை, அந்த மாதிரி சப்பாத்தி சாப்பிடலாம் காலையில். ஒவ்வொரு வீட்டில் என்ன மெனு கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி இட்லி சாப்பிட்றோம், தோசை சாப்பிட்றோம், கூட ஒரு வாழைப்பழம் சாப்பிடுறோம். அதுதான் முக்கியம். இப்போ நம்ம சாப்பிட்றது எல்லாமே கார்போஹைட்ரேட். இட்லி தோசை எல்லாமே கார்போஹைட்ரேட்டு. அதோட கூட சாப்பிட்றது என்ன அப்படின்னா, நம்ம சாப்பிட்றது ஒரு முட்டை சாப்பிடுங்க. ஒரு முட்டை. ஒல்லியாக இருக்கிறவங்க மஞ்சக்கருவோடு சாப்பிடுங்க. ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறவங்க மஞ்சக்கரு சாப்பிடாதீங்க, ஒயிட்டு மட்டும் சாப்பிடுங்க. அப்புறம் ஒரு வாழைப்பழம் சாப்பிடுங்க, ஒரு டம்ளர் பால் சாப்பிடுங்க. த பாயிண்ட் இஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் குவாலிட்டி. த பாயிண்ட் இஸ் மேட்டர் ஆஃப் குவாலிட்டி, நாட் அ மேட்டர் ஆஃப் குவான்டிட்டி. நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்க அப்படின்றது முக்கியம் இல்லை, என்ன சாப்பிட்றீங்க அதுதான் முக்கியம். குவாலிட்டியாக சாப்பிட்றீங்களா? சார் நான் 5 இட்லி சாப்பிட்டேன் சார், ஒரு வாழைப்பழம், ஒரு டம்ளர் பால், ஒரு முட்டை சாப்பிட்டேன் சார் அப்படி சொல்கிறார் ஒருத்தர். அது கரெக்டானது. சார் நான் ஒரு கல்யாண வீட்டுக்குள்ள போனேன் சார், 25 இட்லி சாப்பிட்டேன் சார். அதெல்லாம் வயிறை போட்டு ஊத வச்சிடும், வேஸ்ட்டு. உடம்பு தனக்கு தேவையான 4 இட்லியை கூட எடுத்துட்டு மிச்சத்தை பூரா எலிமினேட் பண்ணி விட்டுரும். ஒரே டைமில் அட் அ டைமில் நிறைய சாப்பிடாதீங்க, அதுதான் முக்கியம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை 8 to 9:30 சாப்பிட்ருங்க. அந்த நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான கார்போஹைட்ரேட் உணவு, ஒரு முட்டை, ஒரு வாழைப்பழம், ஒரு டம்ளர் பால். அதே மாதிரி 11 மணிக்கு நீங்கள் வந்து என்னென்னா 2 கேரட்டு, 2 தக்காளி பழம், 2 வெள்ளரிக்காய். 2 கேரட்டு, 2 தக்காளி பழம், 2 வெள்ளரிக்காய். இந்த இந்த 3 காய்கறியுமே என்னென்னா நம்ம வந்து பச்சையாக சாப்பிடலாம். பச்சையாக இந்த 3 காய்கறியுமே சாப்பிடலாம். சில பேர் காலையில் ஜிம்முக்கு வரும்போது நான் பச்சை சுண்டலை ஊற வச்சு சாப்பிட்டு வந்தேன் சார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பச்சை சுண்டல், பச்சை பயிர்களெல்லாம் ஊற வச்சு அந்த ஸ்டேஜில் நம்ம தாண்டிட்டோம். நாங்கள் 1980களில் சாப்பிடும் போதே பச்சை சுண்டல்லாம் நாங்கள் சாப்பிடல. எங்களுக்கு முன்னாடி சாப்பிட்டவங்களை நிறைய பேரை பார்த்தோம், காது செவிடாக இருந்தாங்க. ஆனால் அது உண்மையான ரீசன் கிடையாது. அவங்ககிட்ட கேட்டோம், அவங்க சொன்னாங்க, அந்த காலத்தில் எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல தம்பி, அதனால நாங்கள் பச்சை சுண்டலை சாப்பிட்டோம்ப்பா அப்படின்னாங்க. அதனால் நீங்கள் அதெல்லாம் சாப்பிடாதீங்கன்னாங்க. அப்போ தான் நம்ம இப்போ என்ன சொல்கிறோம், காலையில் ஜிம்முக்கு போகும்போது நீங்கள் நல்ல ஒரு டம்ளர் பாலில் ஹார்லிக்ஸ் பூஸ்ட்டு, இல்லைன்னா 2 வாழைப்பழம், இல்லைன்னா ஒரு டம்ளர் ஒரு குட் டே பிஸ்கட் பாக்கெட்டு, ஏதாவது ஒரு பிஸ்கட் பாக்கெட், உங்களுக்கு பிடிச்சமான பிஸ்கட் பாக்கெட். உட்கார், ஸ்டார் போட்டு உட்கார். அது பிஸ்கட் பாக்கெட்டு. அப்புறமேட்டு
நல்ல 4 பிரெட் ஸ்லைஸு, 2 ஆப்பிள், 2 கொய்யாப்பழம், அந்த மாதிரியான உணவை வந்து நீங்க ஜிம்முக்கு போறதுக்கு முன்னாடி சாப்பிடலாம். இப்ப இதவே வந்து 11 மணிக்கு கூட நீங்க சாப்பிடலாம். எப்படி 2 கேரட், 2 வெள்ளரிக்காய், 2 தக்காளி பழத்தை வெஜிடபிள் சாலடா சாப்பிடுங்க. லைட்டா உப்பு போட்டு லேசா பெப்பர் போட்டு சாப்பிடுங்க. மதியானம் லஞ்சு சாப்பிடுங்க. மதியானம் லஞ்சில் என்ன சொல்றேன், நல்ல ரைஸு, நல்ல காய்கறி இருக்கணும், 2 காய்கறி இருக்கணும், ஒரு கீரை இருக்கணும். வைத்தியனுக்கு கொடுப்பதை வாணிபனுக்கு கொடு அப்படின்னாங்க. வைத்தியனுக்கு கொடுப்பதை டாக்டர்கிட்ட கொடுக்கறத வியாபாரி குடியா அப்படின்னாங்க. வாணிபன் அந்த காலத்துல எண்ணெய் வியாபாரி. அந்த காலத்துல எண்ணெயை வந்து வாங்கி குடிச்சாங்க, அதிகமா உணவுல சேர்த்துக்கிட்டாங்க. ஏன்னா அன்னைக்கு வந்து வரப்பு வெட்டினாங்க, வயக்காடுகள்ல இங்க இருந்து வீட்டுல இருந்தே 3 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் நடந்து போவாங்க வயக்காடுகளுக்கு. ஊருக்குள்ள இருக்கும் அவங்க வீடு. வயல்வெளிகள் வந்து ஊருக்கு வெளியே இருக்கும். ஆற்றை தாண்டி போகணும். அப்ப நடப்பாங்க, மம்பட்டியை வச்சு வெட்டுவாங்க, களை வரிப்பாங்க, நாத்து நடுவாங்க. அப்படிலாம் கடினமான உடற்பயிற்சி செய்யும் போது அப்ப வந்து நல்ல வேர்த்துச்சு, உடம்புல உள்ள உணவெல்லாம் செமிச்சிச்சு. அப்போ அந்த டைம்ல வந்து எண்ணெயை சேர்த்தாங்க. அப்புறம் வாணிபன்றதை விட்டுட்டு வணிகனுக்கு, வைத்தியனுக்கு கொடுப்பதே வணிகனுக்கு கொடுக்குது. யார் வணிகன்? நல்ல முட்டை, நல்ல பால், நல்ல கீரை, நல்ல காய்கறிகள். நீங்க ஒரு மார்க்கெட்டுக்கு போங்க, எவ்வளவு காய்கறிகள் நீங்க பாருங்க. 2 பக்கமும் குவிச்சு போட்டு அவ்வளவு காய்கறிகள் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், ரெட்டிஷா இருக்கும். பீட்ரூட்டு, கேரட்டு, தக்காளி பழம் அப்படியே ஒரு பக்கம் இருக்கும், ரெட்டிஷா கிரீனிஷா இருக்கும். அப்படியே நம்ம வந்து இந்த வாழைக்காய், காலிஃப்ளவரு, முட்டைக்கோசு, கேபேஜ், அதெல்லாம் பச்சை கலர்ல நிறைய காய்கறிகள் இருக்கு. இயற்கை நம்மளுக்கு எவ்வளவு அழகா கொடுத்துருக்கு. அந்த மாதிரி காய்கறிகளை நீங்க வந்து மதியான சாப்பாட்டுல காய்கறிகள் இருக்கணும். நிறைய பேர், என் பையன்லாம் காய்கறியே சாப்பிட மாட்டேன். காய்கறியே சாப்பிடலன்னா என்ன, உடம்பு சத்து கட்டு போய் ரொடுக்கா இருப்பேன். காய்கறி சாப்பிடாத நான் எப்படி இருக்கேன், மிடுக்கா இருப்பேன். அப்படின்போது நீங்க நல்ல மதியான சாப்பாட்டுல ஒரு முட்டை இருக்கணும், ஒரு கீரை இருக்கணும், நல்ல 2 காய்கறி இருக்கணும். சூப்பர், ஒண்ணுமே வேணாம், அதுவே சாப்பிட்டா போதும். அண்டா சோறு சாப்பிட்டதுக்கு நீங்க கொஞ்சமா சாப்பிடுங்க, தரமா சாப்பிடுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மேட்டர் ஆஃப் குவாலிட்டி, இந்த நாட் அ மேட்டர் ஆஃப் குவான்டிட்டி. அதிக உணவு சாப்பிட்டதில்லை. கல்யாண வீட்டுக்கு போனேன், அண்டா சோறு சாப்பிட்டேன், அண்டா பிரியாணி சாப்பிட்டேன், வேஸ்ட். உடம்பு தனக்கு தேவையானதை எடுத்துட்டு மிச்சத்தை எலிமினேட் பண்ணிடும். அதே மாதிரி சாயங்கால நேரங்களில் நீங்க என்ன பண்ணுங்க, சாயங்கால நேரங்களில் நல்ல சுண்டல், அவிச்ச சுண்டல், பச்சை பட்டாணி, தள்ளு வண்டியில விற்கிறான் பாத்தீங்களா, ரோட்ல போகும்போது நீங்க தள்ளு வண்டியில பார்ப்பீங்க. பச்சை பட்டாணி, அவிச்ச சுண்டல், பச்சை பட்டாணின்னா பச்சையே அவிச்சது, மஞ்சள் பட்டாணி, சுண்டல், பயிர் வகைகள், நிறைய என்னென்ன பயிர் வகைகள் அந்த வண்டியில இருக்கோ அதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட்றதுலேயே கார்போஹைட்ரேட் அதிகமா உள்ள உணவு என்ன தெரியுமா, மரவள்ளி கிழங்கும் சீனி கிழங்கும் தான். மரவள்ளி கிழங்கு சீனி கிழங்கு. இப்போ ஜிம்முக்கு போயிட்டீங்களா, நான்லாம் காலேஜுக்கு போயிட்டு வரும்போது 1983 நான் காலேஜுக்கு போயிட்டு வரும்போது எங்கள் அம்மா வந்து 1/4 கிலோ மரவள்ளி கிழங்கு அப்படியே மசியெல்லாம் அவிச்சு வச்சுருப்பாங்க. ஒரு மாட்டு பாலை காய்ச்சி கொடுப்பாங்க. குடிச்சிட்டு ஜிம்முக்கு போனால் எப்படி இருக்கும், அப்படியே 100 கிலோ வெயிட் அப்படியே பறக்கும். நம்ம சாயங்காலம் அந்த மாதிரி பயிறு வகைகளை சாப்பிடுங்க. பயிறு வகைகளில் என்ன ஏன் சாப்பிட சொல்றேன்னா, பயிறு வகைகள் தான் நார்ச்சத்து உள்ள உணவு. நார்ச்சத்து உள்ள உணவு வந்து என்னன்னா குடலுக்கு அது ரொம்ப பிடித்தமானது. நார்ச்சத்து உள்ள உணவு வந்து என்னன்னா குடலுக்கு ரொம்ப விசுவாசமானது. குடல் சம்பந்தமான நோய்கள்லாம் நம்மளுக்கு வராம இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த நார்ச்சத்து உள்ள உணவுகள் தான். அதுதான் நார்ச்சத்து இல்லாத உணவுனா என்ன, மைதா மாவு தோசை, புரோட்டா இருக்கு பாருங்க, வில்லுன்னு சும்மா 3 வகை குழம்பு ஊற்றி சாப்பிட்டா புரோட்டா ரொம்ப இருக்கும். 10 புரோட்டா சாப்பிடலாம், சூப்பர், ரொம்ப செம்மையா வரும். ஆனா அந்த புரோட்டால, அந்த மைதா மாவுகள்ல அதுல பூராமே உங்களுக்கு வந்து நார்ச்சத்து கிடையாது. அரிசியவே நல்லா பட்டத்துக்கிட்டதுனால அரிசியிலுமே நார்ச்சத்து அதிகம் இல்லை அப்படின்றாங்க. இன்னைக்கு பூராத்துலேயும் நார்ச்சத்து இல்லை. அப்ப ஈவினிங் டைம்ல அந்த மாதிரி காய்கறிகள் சாப்பிடுங்க. நான் சொன்ன மாதிரி சுண்டல், பச்சை பட்டாணி, மஞ்சள் பட்டாணி, பயிறு வகைகள், நல்ல மரவள்ளி கிழங்கு, சீனி கிழங்கு அவிச்சு சாப்பிடுது. ஜிம்முக்கு போறவங்க கண்டிப்பா டெய்லி ஒரு பீஸ் மரவள்ளி கிழங்கு, ஒரு நாள் மரவள்ளி கிழங்கு,
அடுத்த நாள் போர் அடிக்குதா சீனி கிழங்கு சாப்பிடுங்க, ஸ்வீட் பொட்டேட்டோ. நல்ல பாடி வெயிட் போடுங்க, ரேட்டு ரொம்ப கம்மி. 1 கிலோ வந்து 40 ரூபா 50 ரூபா தான் இருக்கும் அந்த அந்த கிழங்கு வகைகள். நல்லா அதை வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப காசு கொடுத்து பயங்கரமா அந்த இந்த நீங்க வே புரோட்டீனு கிரியேட்டின்னு அப்படி போறதுக்கு நேச்சுரலாவே போகலாம். நாங்களாம் நேச்சுரலாவே சாப்பிட்டோம். இந்த 60 வயசுலயே ஆரோக்கியமா இருக்கோம். உங்களுக்கு நாங்க அதை சொல்றோம். நாங்க சாப்பிட்டோம், நாங்க அனுபவிச்சோம், அனுபவிச்ச விஷயத்த உங்களுக்கு சொல்றோம். அதவே நீங்களும் பின்பற்றுங்க அப்படின்றோம். அடுத்து இரவு உணவு. இரவு உணவு என்னன்னா, நீங்க வந்து நைட்டு வந்து வெயிட் அதிகமாக போட்டுக்கிறவங்க சப்பாத்தி கண்டிப்பாக சாப்பிடுங்க. வெயிட் இல்லாதவங்க நார்மலாகவே சாப்பாடு சாப்பிடுங்க. ஆனால் வெயிட் அதிகமாக போட்டாலுங்க கண்டிப்பாக நைட்டு சப்பாத்தி சாப்பிடுங்க. சப்பாத்திக்கு வந்து பாசிப்பருப்பு குழம்பு, சாம்பார் அந்த மாதிரி குழம்பு ஊற்றி தான் சாப்பிடணுமே ஒழிய இந்த குருமா ஊற்றி சாப்பிடக்கூடாது. தேங்காய் சட்னி சாப்பிடக்கூடாது. தேங்காய் குருமாலாம் சாப்பிட்டோம்னா 10 சப்பாத்தி உள்ள போயிடும். அதுக்கு சோறே சாப்பிட்டு போயிடலாம். இரவு ஒருவேளை நீங்கள் சப்பாத்தி சாப்பிடுங்க. காம்படிஷனுக்கு நாங்கள் இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து டெல்லிக்கு, பஞ்சாபுக்கு, கல்கட்டாக்கு, பாம்பேக்கெல்லாம் கூப்பிட்டு போகும்போது சப்பாத்தியை பிளெயின் சப்பாத்தியை தான் பையன் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி உடம்பு அப்படியே நார்மலாக வரும். அவ்வளோ குவாலிட்டியாக வரும். சரி, இப்போ நான் இந்த உணவு விஷயத்தில் ஒரு 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 விஷயம் சொல்கிறாங்க. இது என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் பின்னாடி நான் எழுதியிருக்கேன், அப்புறமேட்டு காமிக்கிறேன். The secret of diet is nothing but taking the right food at the right time with the proper ratio. உண்ணும் உணவின் ரகசியம்லாம் என்னன்னா வேற ஒண்ணுமே இல்லை. சரியான உணவை சரியான வேலையில சரியான விகிதத்துல சாப்பிடணும். எப்படி புரோட்டீன் அதிகமா இருக்கணும், கார்போஹைட்ரேட் அதிகமா இருக்கணும், கொலஸ்ட்ரால் கம்மியா இருக்கணும். இப்போ என்னைய மாதிரி ஆளுகளுக்கு வந்து புரோட்டீன் அதிகமா இருக்கணும், கார்போஹைட்ரேட் மீடியமா இருக்கணும், கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடாது. கொலஸ்ட்ரால் இல்லாமல் சொன்னாதான் அப்புறம் 10% கொலஸ்ட்ரால் உள்ள இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் நீ செய்யக்கூடிய எல்லா உணவுகளையும் எண்ணெயை கலந்துருவாங்க. அவங்க எண்ணெய் இல்லாமல் தாய்மார்களால் சமையல் செய்ய முடியாது. தோசைகளில் எண்ணெய் ஊற்றாமல் தோசை சுட முடியாது. சாம்பாரில் எண்ணெய் ஊற்றிடுவாங்க, ரசத்தில் எண்ணெய் ஊற்றிடுவாங்க. சில வீட்டில் மோரை கூட எண்ணெய் ஊற்றி மோர் குழம்புன்னு செஞ்சு சாப்பிட்றாங்க. எண்ணெய் ஊற்றி சாப்பிடாம சில பேர் இருக்க முடியாது. அப்போ கொலஸ்ட்ரால் வேணான்னா கொஞ்சமாக 10% கொலஸ்ட்ரால் இருக்கும். நீங்கள் கொலஸ்ட்ரால் வேணும்னீங்கன்னா நிறைய உள்ள போயிடும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, புரதம் முதல்ல. புரதம் எதில் இருக்கு? புரோட்டீன் வந்து பாலில் இருக்கு, சிக்கன்ல இருக்கு, மட்டன்ல இருக்கு. சிக்கன், மட்டன், பீஃபு, போர்க்கு, பன்னி, இந்த மாதிரி நான்வெஜ்ஜில் பூரா புரதம் இருக்குங்க. இந்த நான்வெஜ்ஜில் இருக்கிற புரதம்னா என்னன்னா பிரைமரி புரோட்டீன். நான்வெஜ்ஜில் இருக்கிற புரோட்டீன் வந்து முதல் தரமான புரதம். அந்த புரதம் வந்து நல்ல வைட்டாலிட்டி இருக்கு. வைட்டாலிட்டி என்ன வைட்டாலிட்டி அப்படின்னா, புலி மாதிரி ஃபெரோசியஸா இருக்கும் நான்வெஜ் சாப்பிட்றவங்க. நான்வெஜ் வெஜிடேரியன் வந்து கொஞ்சம் சாஃப்டா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த புலி மாதிரி இருக்காது. அவங்க ஒரு மான் மாதிரி, ஒரு பசு மாதிரி, ஒரு ஆடு மாதிரி சாஃப்டா இருப்பாங்க. ஃபெரோசியஸ்னஸ் இருக்காது. ஆனாலும் இப்போ இன்னைக்கெல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க, சைடு சப்ளிமெண்ட் சாப்பிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் நான் சொல்றேன், நான் வெஜிடேரியன் சாப்பிட்டா இந்த மாதிரி இப்போ வந்து வெஜிடேரியன்னா என்ன? வெஜிடேரியன்ல வந்து புரதம் எதுனா பாலில் இருக்கு, முட்டையில இருக்கு. முட்டை கூட நான்வெஜ் தான். பாலில் இருக்கு. அந்த பால் இருக்கு பாருங்க, அந்த பாலில் உள்ள புரதம் வந்து உங்களுக்கு வந்து சோயாபீன்ஸ்ல புரதம் இருக்கு, காய்கறிகளில் உள்ள புரதம் இருக்கு. இந்த புரதங்கள்லாம் வந்து செகண்டரி புரதம், 2ஆம் கட்ட புரதம். அது வந்து முதல் தரமான புரதம் கிடையாது. இப்போ ரொம்ப நோய் உள்ளவங்களுக்கு பாருங்க, கொஞ்சம் ஈரல் செஞ்சு கொடுங்க, மட்டன் செஞ்சு கொடுங்க, மட்டன் சூப்பு கொடுங்க அப்படிம்பாங்க. அப்படி சூப்பு குடிச்ச உடனே அவங்க கொஞ்சம் நல்லா கம்பீரமா வந்துடுவாங்க. சரி, இப்போ இந்த காலை உணவு இப்போ ஒரு கொட்டேஷன் மாதிரி சொல்றாங்க. எப்படின்னா, பிரேக்ஃபாஸ்ட் லைக் எ கிங், சப்பர் லைக் எ பிரின்ஸ், லஞ்ச் லைக் எ பிரின்ஸ், சப்பர் லைக் எ பாப்பர். அதாவது காலை உணவை ஒரு அரசன் மாதிரி சாப்பிடுங்க. நல்லா காலையில திருப்தியா சாப்பிடுங்க. ஏன்னா காலையில அதுக்கப்புறம் நீங்க வந்து உடல் உழைப்பு நடக்கிறீங்க, போறீங்க, ஒரு வேலை பார்க்குறீங்க, காலேஜுக்கு போறீங்க, சைக்கிளில் போறீங்க, பைக்கில் போறீங்க, அப்புறம் இரவு வேலை பார்க்குறீங்க. அப்ப காலையில அதிகமா சாப்பிடுங்க. மதியானமா லஞ்ச் லைக் பிரின்ஸ், இளவரசனை மாதிரி சாப்பிடுங்க. ஒரு இளவரசனை மாதிரி, அரசனுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல இளவரசன் மீடியமா சாப்பிடுங்க. இரவு உணவு என்னன்னா சப்பர் லைக் பாப்பர். வேணா சொன்னேன் பாருங்க, சப்பாத்தியை சாப்பிட்டு 4 சப்பாத்தியை சாப்பிட்டு படுங்க அப்படின்னு. இரவு உணவு வந்து சப்பர் லைக் பாப்பர். பாப்பர்னா தரித்திரன், பிச்சைக்காரன்.
பிச்சைக்காரன் என்ன நல்லா நல்லா சாப்பிடுவேன், இருக்கிறதெல்லாம் மிச்சமானதான் தான் போடுவாங்க, கொஞ்சமாக சாப்பிட்டு படுப்பேன். அது மாதிரி இரவு உணவு வந்து கம்மியான அளவில் சாப்பிடுங்க அப்படின்றாங்க. நிறைய பேருக்கு இன்னைக்கு நாட்டில் வந்து ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம் வர்றதெல்லாம் என்னன்னா, அவங்க வந்து இரவு வந்து அதிகமான உணவு சாப்பிடுறது. நிறைய உதாரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, நல்லா ஆளுகள் கன்சியூம் பண்ணுறாங்க. இப்போ கொடைக்கானல், ஊட்டி இந்த மாதிரி டூரிசம் ஸ்பாட்டுக்கு போகிறாங்க, நல்லா என்ஜாய் பண்ணணும்டா வாடா அப்படின்ட்டு சரக்கை நல்லா அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு நல்லா நான்வெஜ் ஒரு ஆளை சமையல் பண்ண சொல்லிட்டு கறியை நிறைய திங்கிறாங்க. கறியை உள்ளே போட 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 என்ன ஆகுதுன்னா, இந்த நம்ம சென்ட்ரிங் போட்ட மாதிரி இருக்கும்ல, காங்கிரீட் போட்ட மாதிரி அப்படியே உள்ளே போய் உடல் பூரா இரி, ராத்திரி பூரா குளிக்க சாப்பிட, குடிக்க சாப்பிட, நல்லா படுத்த உடனே வயிற்றுக்குள்ள சென்ட்ரிங் போட்ட மாதிரி ஆகி இந்த கறி வந்து செமிக்காம போதும்ப்பா, ஆளை விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் அப்படி நின்றுது. அதான் ஹார்ட் அட்டாக் 4 மணி 5 மணிக்கு வரும். இந்த கொழுப்பு சாப்பிட்ற ஆளுகளுக்கு பூரா அந்த மாதிரி வரும். அதனால இரவு உணவு கம்மியாக சாப்பிடுங்க அப்படின்றாங்க. நீங்க வந்து 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சா, இரவு உணவு கம்மியாக சாப்பிடுங்க. 40 வயசு கீழே உள்ள பையன் நல்லா வழக்கமாக சாப்பிடுங்க. ஜிம்முக்கு போறவங்க எல்லாம் வந்து நல்லா சாப்பிடுங்க, உங்களுக்கு தேவையான அளவு சாப்பிடுங்க. சாப்பிடும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஈட் லெஸ் பட் ஆஃபன், கொஞ்சமா அடிக்கடி சாப்பிடுங்க. அதாவது காலை மாலை, காலை மதியம் இரவு அப்படின்னு இருக்குல்ல, அதை பிரிச்சு 3 வேளையை பிரிச்சு 5 வேளை 6 வேளையா சாப்பிடுங்கிறாங்க. அதாவது காலையில ஒரு உணவு, 11 மணிக்கு 2 பிஸ்கெட், ஒரு டம்ளர் பால், இல்லை 2 கேரட்டு, 2 தக்காளி பழம், ஒரு வெள்ளரிக்காய், அதாவது ஒரு வெஜிடபிள் சாலடு. அப்புறம் 1 மணிக்கு லஞ்சு. அப்புறம் 5 மணிக்கு வந்து நல்லா ஒரு சுண்டல், இல்லை ஒரு பட்டாணி, ஒரு பாசிப்பயிறு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பயரை சாப்பிடுங்க. இல்லை ஒரு மரவள்ளி கிழங்கு, இல்லை ஒரு சீனி கிழங்கு, அப்படி சாப்பிடுங்க. ஃபைபரஸ் ஃபுட்டாக சாப்பிடுங்க. தள்ளு வண்டியில் விற்கிறான் பார்த்தீங்களா, அதெல்லாம் அருமையான உணவு. அதை விட்டுட்டு துரித உணவுன்னு இருக்க பாருங்க, ஃபாஸ்ட் ஃபுட்டு. அந்த கடையில் கூட்டம் அதிகமாக இருக்குது. தயவுசெய்து ஃபாஸ்ட் ஃபுட்டை மாதத்துக்கு ஒரு தடவை சாப்பிடுங்க. அது பயங்கர கெமிக்கல் உள்ளே போயிடுச்சுட்டு வைங்க, உடலெல்லாம் நச்சு, மூஞ்செல்லாம் பருவை கொண்டு வந்துடும், முதுகெல்லாம் பருவை கொண்டு வந்துடும், உடம்பெல்லாம் அரிப்பை கொண்டு வந்துடும், ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன், ஸ்கின் ப்ராப்ளத்தை கொண்டு வந்து விட்டுரும், இன்டைஜஷனை கொண்டு வந்து வந்துடும், பைல்ஸு, மூளை கம்ப்ளைண்ட்டு அது வந்துடும். அதனால அதிகமான இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு கலாச்சாரத்துக்குள்ள நீங்கள் ஈடுபடாதீங்க. ஈவினிங் வந்து அந்த மாதிரி பயிர் வகைகளை சாப்பிடுங்க. இரவு வந்து அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இட்லி சாப்பிடுங்க, தோசை சாப்பிடுங்க, சப்பாத்தி சாப்பிடுங்க. ஒருவேளைனா நம்ம வந்து நம்ம உடம்ப வந்து சோத்தால் அடித்த புண்டமா, அதாவது காலையிலையும் இட்லி தோசை, மதியானமும் சோறு, ராத்திரியும் இட்லி தோசை அப்படின்னா எப்பயும் சோறு, எப்பயும் அரிசி சோறாக சாப்பிட என்ன ஆகுது? இன்னைக்கு இந்தியா வந்து உலகத்திலே சக்கரை நோயோட முதல் இடமா மாறிக்கிட்டு இருக்கு. 140 கோடியில் 40 கோடி மக்களுக்கு சுகர் வந்துக்கிட்டே இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போக போக சார் உங்களுக்கு சுகர் சார், சார் உங்களுக்கு சுகர் சார். சுகர் வந்தால் என்ன ஆகுது? ப்ரெஷர் வந்துடுது. சுகருக்கும் ப்ரெஷருக்கும் அன்னை வந்து அப்பா வந்து ஹார்ட் அட்டாக், பெரிய காம்ப்ளிகேஷன். அதனால நீங்கள் நோய் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து செய்ய வேண்டியது என்னன்னா, 3 வேளை சாப்பிட்றத 6 வேளையாக பிரித்து சாப்பிடுங்க. ஈட்லெஸ் பட் ஆஃபன், ஈட்லெஸ் கொஞ்சமாக அடிக்கடி சாப்பிடுங்க. ஈட்லெஸ் பட் ஆஃபன், ஈட்லெஸ் சூ மோர். உங்களுக்கு 32 பல்லு இருக்கு, நல்ல உணவை வச்சு நல்ல மென்று சாப்பிடுங்க. இந்த வந்துடுறேன் பஸ், வெயிட் பண்ணு, எனக்கு டிக்கெட் எடுத்து வச்சிருக்க அப்படின்றான். சினிமாவுக்கு போகிறதுக்கு இந்த சோறை சாப்பிட்டுட்டே 2 நிமிஷத்துல சாப்பிட முடியுமா? 2 நிமிஷத்துல பிசைஞ்சு வாயில போகிறதுக்கே 2 நிமிஷம் ஆயிரும். நல்லா 10 நிமிஷம் 20 நிமிஷம் டேக் டைம் டு ஈட். நல்லா 32 பல்லு இருக்கு, 32 பல்லுலையும் உணவை நல்லா சவைங்க. உணவை சாப்பிடாதீங்கன்றாங்க, உணவை குடிங்க, தண்ணியை சாப்பிடுங்கன்றாங்க. எப்படி அது அப்படின்னா, அப்படிதான்ப்பா, அப்படி சாப்பிட்டா அவனுக்கு நோய் வராதுப்பா, எதுக்கெல்லாம் கேள்வி கேட்காத. உணவை நல்லா கஞ்சியா கரைச்சி குடி. கிராமங்கள்ல எல்லாம் பாருங்க, கஞ்சி இருக்கா அப்படிம்பாங்க. கஞ்சியை கரைச்சி குடிச்சாங்கன்னா நல்லா கும்முன்னு இருப்பாங்க. காலையில கஞ்சியை குடிச்சிட்டு போயிட்டு 3 மணி 2 மணி 3 மணிக்கு தான் தோட்டத்துல இருந்து வருவாங்க. வந்து மறுபடியும் சாப்பிடுவாங்க. அப்புறம் அப்படியே மந்த கந்தியில உட்காந்துட்டு நைட் கொஞ்சம் நேரம் எதையாவது சாப்பிட்டு அப்படியே படுத்துருவாங்க. ஆரோக்கியமா இருந்தாங்க. அதனால நான் என்ன சொல்றேன், நல்ல உணவை வந்து ஈட்லெஸ் பட் ஆஃபன், ஈட்லெஸ் சூ மோர். அடுத்து ஈட்லெஸ் இந்த ஃபுட் வித் ஹைலி நியூட்ரிஷியஸ் வேல்யூஸ். அதாவது நியூட்ரிஷியஸ் ஃபுட்டாக இருக்கணும், தரமான உணவாக இருக்கணும். தரமான உணவு. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? நான் ஒரு முட்டை சாப்பிட்டேங்க, ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டேங்க, ஒரு டம்ளர் பால் சாப்பிட்டேங்க, அது தரமான உணவு. நான் தானே 4 ஆமாவோட, அப்புறம்
2 பஜ்ஜி, 2 உளுந்த வடை, 2 போண்டா, முடிஞ்சு கதை. ஒரு மாசம் தொடர்ந்து சாப்பிட்டாலே 2வது மாசம் அவரை வந்து அப்பல்லோல இல்லை வந்து நம்ம மீனாட்சி மிஷன்ல ஐசியூல இருப்பார். இதயத்தை பிரிச்சுக்கிட்டு இருக்கோம், உள்ள நோண்டிக்கிட்டு இருக்கோம், இவ்வளோ கொழுப்பு அடைச்சிருக்கு அப்படின்னு. கொழுப்பு பொருட்களை விரும்பி சாப்பிடாதீங்க. நம்ம உணவுலேயே கொழுப்பு சேர்ந்துருக்கு. அதைத்தான் நம்ம நல்லா ருசியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ என்ன சொன்னேன்? ஈட் லெஸ் பட் ஆஃபன், ஈட் லெஸ் chew more, ஈட் லெஸ் the food with highly nutritious food. அதே மாதிரி வைத்தியனுக்கு கொடுப்பதை வாணிபனுக்கு கொடு அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி மெனி டிஷஸ் பிரிங்ஸ் மெனி டிசீசஸ். நான் சில கல்யாண வீடுகளெல்லாம் பார்க்குறேன், 20 உணவு 25 உணவு அப்படின்றாங்க. அதெல்லாம் அதிகமானது. மெனி டிஷஸ் பிரிங்ஸ் மெனி டிசீசஸ். பல வகை உணவு பல வகை நோயை கொண்டு வந்துருங்க. அந்த மாதிரி நம்ம சாப்பிடக்கூடாது. நம்மளுக்கு தேவையான உணவை மட்டும்தான் சாப்பிடணும். நிறைய இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் அள்ளி வாய்க்குள்ள போட்டோம்னா ஸ்டொமக் இஸ் நாட் அ டஸ்ட்பின். ஸ்டொமக் இஸ் நாட் அ டஸ்ட்பின். குப்பையெல்லாம் அள்ளி போடுறதுக்கு வந்து வயிறு வந்து நம்ம வயிறு வந்து ஒரு குப்பை தொட்டி கிடையாது. நம்ம வயிறு வந்து ஒரு ஃபில் அப் த பிளாங்க். அந்த பிளாங்க்ல சரியான வார்த்தையை போட்டாதான் அது ஃபில்அப் ஆகும், அந்த வேர்டு வந்து கம்ப்ளீட் ஆகும். நம்ம வயிறு வந்து ஃபில் அப் த பிளாங்க்ஸ், கோடிட்ட இடத்தை நிரப்பு. அது குப்பை தொட்டி கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஆஃபர் பண்றாங்க, வாங்க சார் சாப்பிடுங்க சார், வேணாமியா, டோன்ட் சே எஸ் when you want to say no. வேணான்னு சொல்ற இடத்துல வேணும்னு சொல்லாதீங்க. பிரியாணி இப்போ உங்க உடம்புக்கு தேவையில்லை, ஆனா வைக்கிறாங்க, சாப்பிட்றீங்க. பிரியாணி முடிச்ச உடனே நல்ல ஐஸ்கிரீமு, அடுத்து இன்னொரு ஸ்வீட்டு, அடுத்து அங்கிட்டு ஒரு மசாலா பால் அடிச்சு எல்லாத்தையும் உள்ள தள்ளுறது. 20 வகையான உணவு சாப்பிட்றாங்க. அது என்ன, எல்லாமே வயிற்றுக்குள்ள போடணும். அதான் நான் சொல்றேன், மெனி டிஷஸ் பிரிங்ஸ் மெனி டிசீசஸ். மெனி டிஷஸ் பிரிங்ஸ் மெனி டிசீசஸ். பல வகை உணவுகள் பல வகை நோயை கொண்டு வந்துடும். புவர் டயட் இஸ் சின்னுன்றாங்க. அதே நேரத்தில் நீங்க வந்து உணவே சாப்பிடாம நிறைய பேர் உயிர் வாழ்றேன்றாங்க. சார் நான் உணவே சாப்பிட்றதில்ல. சில பேர் கூட ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காங்க. அப்படி உணவே சாப்பிடாம இருக்கிறதுக்கு வந்து நம்ம வாழ்க்கையில அர்த்தமே இல்லை. நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து பிறக்கிறது, நம்ம வளர்றது, ஒரு உடற்பயிற்சி செய்யறது, ஒரு ஃபுட்பால் விளாடுறது, ஒரு பாடி பில்டிங் செய்யறது, ஒரு வெயிட் லிஃப்டிங் செய்யறது, ஒரு பவர் லிஃப்டிங் செய்யறது, ஏதாவது ஒன்று செய்யணும். அப்பதான் அர்த்தம். நல்லா சாப்பிடணும், நல்ல திருமணம் செய்யணும், நல்ல குழந்தைகள் பேரையும் பேத்தியோட ஜாலியா இருக்கணும். அதுதான் வாழ்க்கை. நான் மட்டும் நல்லா இருக்கேன் சார், எப்படி? நான் எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டேன், ரைட்டு. எதுவும் சாப்பிட மாட்டேன், ரைட்டு. எந்த பிரச்சனை யாருக்கும் உதவி செய்ய மாட்டேன், ரைட்டு. மனிதர்ல அப்படின்னு மனித பதறுங்க. இப்ப வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, ஒருவன் தான் கற்ற கல்வியை மற்றவருக்கு பயன் தரத்தக்க வகையில் எடுத்து சொல்ல தெரியாவிட்டால் அவன் மலர்ந்தும் மனம் தராத மலருக்கு ஒப்பானவன்றார். ஒருத்தன் நல்லா படிச்சிருக்காங்க, படிச்ச விஷயத்த சொல்லியா அப்படின்னா எனக்கு சொல்ல தெரியலன்றீங்க. அவன் என்னத்தை படிச்சா? முட்டாள். இப்ப நான் படிச்ச விஷயத்த உங்களுக்கு சொல்றேன், உங்களோட ஷேர் பண்றேன் பாருங்க. ஒருவன் தான் கற்ற கல்வியை மற்றவருக்கு பயன் தரத்தக்க வகையில் அவன் எடுத்து கூற முடியாவிட்டால் அவன் மலர்ந்தும் மனம் தராத மலருக்கு ஒப்பானவன்றார். பேப்பர் ரோஸ், போகன் வில்லா மாதிரி பேப்பர் ரோஸ், அதை பூஜைக்கு வருமா? வராது. அது மாதிரி நீங்க சாப்பிட்ற, நீங்க படிக்கிற படிப்பை மற்றவங்களுக்கு சொல்லணும். நீங்க சாப்பிட்ற சாப்பாடு வலிமையாகணும். நீங்க மற்றவங்களுக்கு நன்மை செய்யவா இருக்கணும். 4 பேருக்கு நன்மை செஞ்சா நல்லதுன்றா இருப்பாங்க கமலஹாசன். அது மாதிரி நீங்க 4 பேருக்கு நன்மை செய்யணும். தீமையை செஞ்சுட்டு அதுல நான் திருடிட்டு நான் மற்றவங்களுக்கு உதவுனேன் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. உணவை சாப்பிட்றது. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இப்ப நிறைய பேர் என்ற இளைஞர்கள்லாம் ஃபேஸ்புக்ல கேட்குறாங்க, சார் வெஜிடேரியனை பத்தி சொல்லுங்க. நான் வெஜிடேரியன் பாடி பில்டிங்ல வெஜிடேரியன் இருக்காங்களா? கண்டிப்பா இருக்காங்க. பின்னாடி பாருங்க. பாருங்க, இவர் வந்து பில்பர்ல இந்த கலர் படத்துல இருக்காரு. பில்பர்ல 2 படம் தான் கிடைச்சிச்சு. 5 டைம்ஸ் மிஸ்டர் யூனிவர்ஸ், 5 தடவை மிஸ்டர் யூனிவர்ஸுங்க. மிஸ்டர் யூனிவர்ஸ் பட்டம்னா இவர் 1951 வாங்கினாரு. அப்புறம் 71 வரைக்கும் வாங்கினாரு. 5 தடவை வாங்கினாரு. அர்னால்ட லாஸ்ட் டைம் இவர் வந்து 1971 நல்ல கிட்ட க்ளோஸ் ஆகிட்டாங்க. பயங்கரம். அதாவது ஒயிட்டுக்கும் பிளாக்குக்கும் பிறந்தவர், அமெரிக்கன் மிலிட்டரியில இருந்தவர், பாக்ஸிங்ல ரெஸ்லிங் சாம்பியன் இவர். அப்புறம் பாடி பில்டிங் செஞ்சாரு. பாடி பில்டிங் செஞ்சது மட்டும் இல்லாம நான் சொன்னேன் பாத்தீங்களா, நான் கற்ற கல்வியை மற்றவருக்கு சொன்னாரு. கீஸ் டு த இன்னர் யூனிவர்ஸ்னு என்ற ஒரு புக் இருக்குங்க. அப்பப்பா 2010 புத்தகம், 2000 பக்கம். ஒவ்வொரு பாட்டுக்கும்
பைசப்ஸுக்கா 150 எக்ஸசைஸ், செஸ்ட்டுக்கா 150 எக்ஸசைஸ். கிட்டவா 150 எக்ஸசைஸ். அதிகம் அதிக விஷயங்கள் எழுதினவர். கீஸ் டு த இன்னர் யூனிவர்ஸ், கெட்டிங் ஸ்ட்ராங்கர்ன்ற புத்தகங்களை எழுதினவர். மிகச்சிறந்த பாடி பில்டிங்லேயே அல்டிமேட் தாங்க. இவரை விட பெரிய அறிவாளி நம்ம சொல்ல முடியாது. பில்பர் 1971 5வது தடவையா நாபான்ற ஒரு அமைப்பு நடத்தின மிஸ்டர் ஒலிம்பியா, மிஸ்டர் யூனிவர்ஸ் போட்டியில, ஓகே, 1971 மிஸ்டர் யூனிவர்ஸ் போட்டி இவர் நாபா சார்பாக இங்கிலாந்துல லண்டன்ல கலந்துக்கிட்டாரு. இவர் வந்து ஓப்பன் சேலஞ்சு விட்டார். ஓப்பன் சேலஞ்சுனா நான் போட்டியில கலந்துக்கிறேன். இவர் கலந்துக்கிறேன்னா என்ன, யார் வேணாலும் கலந்துக்கலாம். 70ல வாங்கினாரு அர்னால்டு, 70ல மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்கினாரு. அடுத்த வருஷம் வாங்கணும், அதே லண்டனுக்கு அர்னால்டு போகணும். இவர் பார்த்ததும் போகல, ஆனா ஒலிவா போனார். ரிச் பார்க்ன்றவங்க எல்லாம் போனாங்க, போய் செகண்ட் தேர்ட் வாங்கினார். இவர் தான் ஃபர்ஸ்ட் 5வது தடவை வாங்கினார். அப்போ இவர் வந்து 43 வயசு. அது என்ன பியூட்டினா, 43 வயசுல இவருடைய பியூட்டி என்னன்னா, ஃபர்ஸ்ட் வாங்குறாருங்க. பாடி வெயிட் வந்து 240 250 பவுண்டு, அதாவது 120 கிலோங்க. பாடி வெயிட் 115 கிலோங்க. 115 கிலோ என்னன்னா வெஜிடேரியன் இவர். அந்த பாடி பில்டிங் செய்யும் போது இவர் என்ன பண்ணாரு, நான் வந்து வெஜிடேரியனா மாறிட்டேன் அப்படின்னாரு. வெஜிடேரியனா மாறிட்டேன்னா என்னன்னா, லாக்டோ பால் முட்டை மட்டும் தான் சாப்பிடுறது, மற்றபடி எந்த உணவும் சாப்பிடுறது இல்லை, மற்ற நான்வெஜ்ஜே சாப்பிடுறது இல்லை. அப்படி வெஜிடேரியனா சாப்பிட்டா அவர் என்ன சொன்னாருன்னா, ஆடு மாடுக வந்து இலை தலையை தானே திங்குது, ஆடு மாடு இலையை தானே தான் திங்குது, அப்புறம் தானே நாட்டு மாட்டை நம்ம திங்கிறோம், அதே மாதிரி நானும் இலை தலைகளையே சாப்பிட்றேன்னு சொல்லி வெஜிடேரியனா சாப்பிட்டாரு. இவர் நெட்ல போய் பாருங்க நீங்க. அதனால வெஜிடேரியன் சாப்பாடுன்றது ஒன்றும் சாதாரணம் இல்லை. வெஜிடேரியன் சாப்பாடு நல்ல ஒரு அருமையான உணவு. இன்னைக்கெல்லாம் அதுதான் மாடர்னா வந்துகிட்டு இருக்கு. நல்லா நீங்க வந்து நல்லா வந்து சிக்கன் மட்டனை ஒதுக்கி வச்சுட்டு நிறைய காய்கறிகளை சாப்பிடுங்க. நிறைய டெய்லி கீரை சாப்பிடுங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கீரை சாப்பிடுங்க, காய்கறிகள் சாப்பிடுங்க. அது ரொம்ப நல்லது. அந்த காய்கறி உணவுகளை பத்தி நான் ஒரு நாள் சொல்றேன். இதுக்கே இப்ப என் பையனே அப்ப 25 நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்னா. ஆனா நான் உங்களுக்கு சொல்றது வந்து பில்பர்ல ஒரு பெரிய வெஜிடேரியன் பாடி பில்டர். இவர் மாதிரி நிறைய வெஜிடேரியன் பாடி பில்டர் இருக்காங்க. மதுரையில கூட வெஜ் வெங்கட்னு ஒரு பையன், எங்க கனகராஜ் சார் எங்களுடைய ஆசிரியருடைய ஸ்டூடெண்ட், வெஜ் வெங்கடேஷ். மிஸ்டர் மதுரை வாங்கினா, மிஸ்டர் தமிழ்நாடு, மிஸ்டர் சவுத் இந்தியாலாம் போட்டிக்கெல்லாம் நாங்கள் கூப்பிட்டு போனோம். ரொம்ப அருமையான பையன். வெஜிடேரியன் தாங்க அவன் சாப்பிடுவான். பூரா ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து அவன் வந்து சாப்பிட்டது பூராமே வெஜிடேரியன் தான். சோயாபீன்ஸு அந்த மாதிரி உணவுகளை, காய்கறிகளை சாப்பிட்டு தான் ஏற்றுனேன். அதனால நீங்கள் வந்து நான்வெஜ்ஜும் சாப்பிடுங்க, வெஜிடேரியனும் சாப்பிடுங்க. அளவுக்கு மீறி போகாதீங்க. டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங். அளவுக்கு மீறின எதுவுமே நல்லது அல்ல. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்றான். அதனால வெஜிடேரியனாலும் சரி, நான் வெஜிடேரியனாலும் சரி, எதையுமே அளவுக்குள்ள சாப்பிடுங்க. நீங்க சிறந்த ஆனலாம் வருவீங்க. ஜிம்முக்கு போங்க, நல்லா தொடர்ந்து எக்ஸசைஸ் செய்யுங்க, நல்லா உணவு சாப்பிடுங்க. இந்த ஃபார்முலாஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ரைட்.